வணக்கம் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க. கலர்ஸ் டிவியின் கருப்பழகி கயல்தான் இப்போது பலரோட கனவு கன்னியாம். அந்த அளவுக்கு பார்ப்பவர்களின் மனதில் அந்த கேரக்டர் அப்பிக்கொண்டு விட்டதாம். கலர்ஸ் டிவி ஆரம்பித்த புதுசில் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை நிகழ்ச்சி மூலம்தான் டிவி பாப்புலர் ஆச்சு. கூடவே அந்த டிவி தொடர்களை ஒளிபரப்பாக்கி கவனத்தை திசை திருப்ப முடியாமல் மக்களை கட்டி போட்டது. அதில் ஒரு ஹிட் தொடர் தான் பேரழகி. அதில் வரும் கயல் இப்போது ரொம்ப பாப்புலர். பொண்ணு கருப்பாக இருக்கு, சவரன் கூட போடுங்கன்னு மாப்பிள்ளை வீட்டில் கேட்டால், எங்கள் பொண்ணு கருப்பு தாங்க, நீங்கள் லண்டன் அமெரிக்கா பக்கம் போய் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாங்க, அவங்க கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருன்னு உங்களை டைவர்ஸ் பண்ணிவிட்டு கருப்பு பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு பேரழகி பார்த்த ஒரு குடும்பத்தில் பெற்றவங்க சொன்னாங்களாம். கதை மாதிரி சொன்னால் கதையாகிருமா? நிஜம். பேரழகியில் பிரமிக்க வைப்பது அந்த கயல்தான். ரொம்ப கருப்பாக ஒரு பொண்ணு கண்ணாடியை மட்டும்தான் நேசிக்கும். தான் அழகுன்னு கண்ணாடி சொல்கிறதா கற்பனை. இந்த கேரக்டர் தான் அத்தனை பேரையும் கவர்ந்து விட்டது. பேரழகி தொடர் வந்த போதே இது ஹிட் ஆகிவிட்டது. காரணம், அந்த கேரக்டரை இயக்குனர் வடிவமைத்திருந்த விதம். கருப்பு நிறம் என்பது இன்றும் கூட பலரால் வெறுக்கப்படும், ஒதுக்கப்படும் நிறமாகவே இருக்கிறது. ஆனால் கருப்புக்குள் தான் வெண்மை, உண்மை, வெகுளித்தனம் என எல்லாமே கலந்திருக்கிறது என்பதை பலரும் உணர்வதில்லை. இந்த சீரியலில் வரும் பொண்ணு அதுதாங்க நம்ம கருப்பு கயல். சந்தித்த புயல்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அதையெல்லாம் தாண்ட அவர் வென்றதற்கு அவரது மன உறுதியும் வைராக்கியமும் தான் ஒரு முக்கிய காரணம். ஒருவருக்கு இருக்க வேண்டிய முக்கிய சொத்தே இந்த மன உறுதிதான் என்பதை இயக்குனர் அழகாக சொல்லி கொண்டு போகிறார். இப்போது இந்த கருப்பு புயல் ஒரு நடிகை ஆகிவிட்டார். இங்கும் கூட அவருக்கு ஏகப்பட்ட சவால்கள் தான். இவருக்காக தவம் கிடக்கும் தயாரிப்பாளர்கள் ஒரு பக்கம், சவால்கள் மறுபக்கம். எங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்னு சர்ச்சையான நிகழ்ச்சி நடத்தி பேரை கெடுத்து விட்டாலும் கருப்பு சிவப்பு எல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்ன மாதிரி பேரழகின்னு சீரியலை ஆரம்பித்து அது போடுன்னு போடுதான். தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.